நாயகர் மோகன்ராம் ஐயாவின் சிறப்பான புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது பெருமை அடைகிறது. அவருக்காக ஒரு கவிதை. ஒற்றை சூத்திரம். கதையிலே தன்னம்பிக்கை பிறப்பதுண்டு, கதையிலே தன்னம்பிக்கை பிறப்பதுண்டு, ஆங்காங்கே தன்னம்பிக்கை கொண்டு எழுச்சி பெறுவோரும் உண்டு. தன்னம்பிக்கையின் மொத்த உருவத்தை கண்டோர் எவரும் உண்டோ? ஆற்றலின் பிறப்பிடமாய், வற்றா ஊற்றின் பிறப்பிடமாய், ஒளிகொண்ட சிந்தனையின் பிறப்பிடமாய், காந்த பார்வையின் பிறப்பிடமாய், மோகன புன்னகையின் பிறப்பிடமாய், எதிலும் தரம் பார்த்து இல்லாதோர் நல்லோர் முகம் பார்த்து வாழும் நல்வள்ளல் மோகன்ராம் ஐயாவை இங்கேயே கண்டேன். சபையோரே கேளீர். பகலிலே சூரியனாய் தன் தொழில், தன் குடும்பம், தன்னம்பிக்கை பதிவு போக, இரவு நில ஒளியில் ஊதியம் பெறா இரு மனங்களை இணைக்கும் கல்யாண மேடை நடத்தும் வித்தகர் இவர். நம் அனைவரின் தொடர்பு எண்ணிக்கையை மிஞ்சும் அளவிற்கு தன் ஒற்றை போனில் வைத்திருக்கும் வித்தகர் இவர். 10,000த்திற்கும் கூடுதலாக இருந்தாலும் பத்தாது என்று இன்னமும் தொடர்பை பெருக்கிக் கொண்டு விட்டவர் இவர். எதிலும் சாதித்த இந்த புத்தகம் கூட ஒரு ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் வரும். உன்னால் முடியும் தம்பி என்றார் உதயமூர்த்தி. தன்னால் முடியும், தன்னாலே முடியும் என்ற பெரியதிவர் கீர்த்தி. உண்பதற்கும் உழைப்பதற்கும் உறங்குவதற்கும் தேவை தன்னம்பிக்கை. உண்பதற்கும் உழைப்பதற்கும் உறங்குவதற்கும் தேவை தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லாவிடில் உண்ண முடியாது, உண்டாலும் செரிக்க முடியாது. தன்னம்பிக்கை இல்லாவிடில் உழைக்க முடியாது, உழைத்தாலும் ஊதியம் கிட்டாது, கிட்டினாலும் உழைப்பிலே உயர்வு காண முடியாது. தன்னம்பிக்கை இல்லாவிடில் உறக்கம் வராது, வந்தால்தான் நொடியில் தூக்கம். ஐயன்பீர், நீர் வெளியிட்டது கதை அல்ல, கவிதை அல்ல, கட்டுரையும் அல்ல, உயிருக்கு தேவையான பிராணவாயு. ஒவ்வொன்றையும் வெல்ல ஒவ்வொன்றும் தேவை. தன்னம்பிக்கை ஆணிவர் இருந்தால் எத்துறையிலும் என் நிலையிலும் முன்னேறலாம். இவர் நூலோ நம்மிடம் இருந்தால் தன்னம்பிக்கை என்ற ஒற்றை சூத்திரம் எதனையும் வெல்லும், எமனையும் வெல்லும் என்பது திண்ணம். நன்றி.